எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கை பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லைனிங் கிளாத் 1 மீட்டரில் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் இருக்கிறது நம்ம சைடாக வச்சுக்கணும். 2 ஓப்பன் இருக்கும் பாருங்கள். இதை நம்மளுக்கு எப்போவுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கீழ் சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். எதுக்குன்னா ஈவனாக இருக்காது, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பண்ணி நம்ம ஈவனாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கிறோம். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ளாட்டாக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து கீழே டாட் இருக்குது பாருங்கள். இப்போது கரெக்டாக 15 இன்ச் இருக்குது. அதே மாதிரி நம்ம கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து 15 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸை நல்லா ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்கு ரொம்ப ப்ராட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரைக்கும் கரெக்டாக எத்தனை இன்ச் இருக்கோ அதில் பாதி நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே கூட இதே மாதிரி நோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு 22 இன்ச் வந்திருக்குங்க. இப்போ 22 இன்ச்சில் பாதி நான் 11 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம். அதே மாதிரி கீழே 19 இன்ச்சில் 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1.5 இன்ச் அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போ சைடு ஆம் ஹோல் கரெக்டாக நம்ம கீழே அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கிருந்து மேலே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு மேல் சைடில் கொஞ்சம் நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கோங்க கீழே. அப்போ தான் நெக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இப்போ மார்க் பண்ண பிளேஸில் நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போது நெக்கோட ரவுண்டு எப்படி பார்க்கணுன்னு பார்க்குறோம். இப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா நீட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு எத்தனை இன்ச் இருக்கோ, இப்போது இது 14 இருக்குது, அதில் 2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவும் மிங்கிள் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போ நெக் ரவுண்ட் 3 இன்ச் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது 1.25 இன்ச் இந்த மாதிரி வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச்சு விட்டு அப்படியே ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு நெக் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த 1.25 இன்ச் டச் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டு கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை எடுத்து மேலே ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ இன்ச் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை மாதிரி இப்போ மேலே ஒரு 1/4 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மேல் சைடில் இன்னொரு கோடு போட்டு கொஞ்சம் மேலே தூக்கி இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு அதே மாதிரி இப்போது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச் வந்திருக்கோ அதே இன்ச் வர மாதிரி நம்ம ரவுண்டு ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிடலாங்க. இப்போ கீழே எக்ஸஸாக இருக்கிற அந்த லைன் நான் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சைடு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பிளேஸில் சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த பிட்டை அப்படியே டேர்ன் பண்ணி இந்த பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது நம்ம சைடே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கிறோங்க.
இப்போ ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டு அந்த பட்டி சைஸ் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் வந்து மேலே இந்த மாதிரி விட்டுடணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போது 13.5 வந்திருக்கு. அந்த 13.5 வந்து அப்படியே கரெக்டாக வச்சுட்டு மேலே ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பீஸ் அப்படியே அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணியிருக்கிற ப்ளேஸில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போது நம்ம சுற்றி ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போது நெக்கு கிட்ட கரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளேஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் எப்போவுமே எடுக்கும்போது நம்ம ஹூக் சைட் பட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வரும். அது வந்து மேலே ஷோல்டர் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு அப்படியே அதை வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டு வர மாதிரி நீங்கள் போட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் மேல் சைடில் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டர்ன் பண்ணிடலாம் அப்படியே ரவுண்டாக. இப்போது ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு 1/2 இன்ச் எப்போவுமே இந்த மாதிரி உள் சைடாக நம்மளுக்கு கட்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நெக் சைடில் ஒரு 1/4 இன்ச் மேலே தைக்கிறதுக்கு விட்டுடணும். அதே மாதிரி கீழ் சைடில் பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வச்சு 4 இன்ச் இருக்குது, அதே 4 இன்ச்சு கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி லாஸ்ட்டில் நம்மளுக்கு எத்தனை இன்ச் வந்திருக்கோ அதே இன்ச் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்துல பாதி எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு அந்த நடு கோடில் வந்து அங்கேருந்து ஒரு ஸ்லாண்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த கிராஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ண ப்ளேஸில் லைட்டாக சிசர் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் வந்து இந்த கிராஸ்க்கும் சேர்த்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நம்ம அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கலாங்க சைடு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ண ப்ளேஸ்லலாம் சிசர் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ சைட் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணலைங்க, அதனால் இப்போது 1.5 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஓப்பன் வந்து நம்ம சைடில் இருக்குது பாருங்கள். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ளேஸில் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 8 இன்ச் இருக்குது, ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக வச்சுக்கணும். 9.5 இன்ச்சில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளெயினாக போட்டுட்டு இப்போ கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லைன்னா 1/4 இன்ச் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அப்படியே போட்டுட்டு இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். அதே மாதிரி மேலே வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டுருக்கலாம். இப்போ ஸ்கேலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கிருந்து
மேலே வரைக்கும் ஒரு கர்வ் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோலில் 9.5 இன்ச் வந்திருக்கு. அதே மாதிரி 9.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு கட்டு வந்து லைட்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போது சிசர் கட் லைட்டாக பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இந்த 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த லைட்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு ஷேப் எடுக்க போகிறோம். இப்போது சிசர் கட் லைட்டாக பண்ணி வச்சுக்கிறேங்க. அது ஃப்ரண்ட்டுன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ நெக் பீஸ் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ப்ளவுஸோட பேக் சைட் பட்டிக்காக யூஸ் ஆகும். கைப்பட்டி ஹூக் பட்டிக்கு இதுவும் யூஸ் ஆகுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பட்டி எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட் பட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து 11 இன்ச் இருந்தது. அதே 11 இன்ச் அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே கூட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியாகவே இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது 1 இன்ச் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம் கீழே. அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டி சைஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு கீழே கரெக்டாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. 4 இன்ச் வந்திருக்கு. அதே மாதிரி 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்க போகிறேங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட் லைன் போட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது மெயின் பீஸ் எடுத்துக்கலாங்க. மெயின் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது நம்ம சைடை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற ஸ்லீவ் எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டாக விரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல் பார்டர் வேணான்னு இருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து பார்டர் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பிளேஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது கம்மியானால் கூட அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த டிசைன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் கூட கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு சுற்றியே வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டி பீஸ் கூட நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்குது பாருங்கள். இப்போது சுற்றி கட் பண்ணிடுறேன். ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற பீஸ் வந்து நம்ம பட்டி பீஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி செப்ரேட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செட்டாக அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.